அனைவருக்கும் தெரியும், தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் நாடு முழுக்க பெரும் கோபத்தை, எதிர்ப்பை உருவாக்கியிருக்கிறது. அதற்கு காரணம், இது நாட்டிற்கான பட்ஜெட்டாக இல்லாமல் நாட்காலிக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை அறிவித்த இந்த பட்ஜெட் நாட்டில் வேறு எந்த மாநிலங்களுக்கும் அப்படிப்பட்ட எந்த திட்டத்தையும் அறிவிக்காத ஒரு பட்ஜெட்டாக இருந்ததை நாடு முழுவதும் பார்த்தோம். அதைத்தான் இந்தியாவினுடைய பல கட்சியினுடைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் விரிவாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே வெளியிலும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுதே கொடுக்கப்பட்டதுதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்திற்கு 10 ஆண்டுகளாக அவர்கள் நிதி ஒதுக்கி இருந்தால் யாரும் எதுவும் கேட்கப் போவதே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மட்டும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தது என்பது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, இந்தியாவின் வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு நகரங்கள் கிடையாது. ஏறக்குறைய 10 பெருநகரங்களை கொண்ட மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், ஓசூர், திருநெல்வேலி, ஈரோடு என்று மிக பெரும் நகரங்களை கொண்ட நகர்மயமாக்கல் மிக அதிகம் நிகழ்ந்திருக்கிற மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். எனவே தான் தமிழ்நாட்டுக்கான உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலையும் விமானத்துறையும் ரயில்வே துறையும் மிக பெரும் பங்காற்ற வேண்டும். அந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் ரயில்வே துறையும் விமானத்துறையும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும். ஆனால் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி மிக மிக குறைவு. அதுவே தான் இந்த பட்ஜெட்டிலும் தொடர்கிறது என்பதை பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதை தமிழ்நாடு அரசு தனக்கே உரிய முறையில் சந்திக்கும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நிச்சயம் நாம் சந்திப்போம். ஆனால் நமக்கு வழங்க வேண்டிய நிதியில் மிகப்பெரிய அளவுக்கு வழங்க மறுக்கிற உள்கட்டமைப்பை மிக கொடுமையாக வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், கோசி நதி, பீகாரினுடைய கோசி நதியினுடைய வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக 21,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்கு 21,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெள்ள தடுப்பு நடவடிக்கை தான். ஆனால் சென்னையோ தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 30,000 கோடி கேட்டதற்கு வெறும் 500 கோடியை மட்டும் முன்னால் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது ஒரு பைசா ஒதுக்கவில்லை. கோசி நதிக்கு வரவேண்டிய வெள்ளத்திற்கு தடுப்புக்கு 21,000 கோடி தமிழ்நாட்டு நதிகளில், தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளிலே வந்து நிகழ்ந்திருக்கிற அழிவுக்கு எதுவும் சொல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதே போல சென்னை மெட்ரோவுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்ட நிதி தரப்படவில்லை. மதுரை மெட்ரோ பற்றி வாய் திறக்கவில்லை. கோயமுத்தூர் மெட்ரோவுக்கு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக நான் சொன்னதைப் போல உள்கட்டமைப்பை, தமிழ்நாட்டை போட்டு பார்க்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள்.
வெளிப்படையாக செய்கிறார். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பத்திரிகையாளரிடம் சொன்னார், 25 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருப்போம். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? அரசியல் மட்டும் நடத்த வேண்டியதானே? ஆட்சியில் இவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணம் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்களில் செலுத்துகிற வரிப்பணம் என்ன குறைவா? இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கிற பொழுது உரிய பங்கீடை செய்ய வேண்டிய இடத்தில் அரசு உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் ராமரையே கைவிட்டவர்கள். தமிழ்நாட்டை கைவிட்டதை பற்றி பெரிய ஆச்சரியமில்லை. ஆனால் அதை இதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. நாளையோடு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதம் நிறைவடைகிறது. நாளை மறுநாள் நிதியமைச்சர் பட்ஜெட் விவாதத்தின் மீது பதில் சொல்ல போகிறார். ஆனால் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால் 2017 ஆண்டு வரை ரயில்வே பட்ஜெட் என்று ஒன்று இருந்தது. எந்தெந்த மாநிலத்திற்கு என்ன புதிய திட்டங்கள், எந்த ரயில்வே, அது தென்னக ரயில்வேயா, மத்திய ரயில்வேயா, கிழக்கு ரயில்வேயா, வடக்கு ரயில்வேயா, எந்தெந்த ரயில்வேவுக்கு இரட்டை பாதைக்கு எவ்வளவு, மின்மயமாக்கலுக்கு எவ்வளவு, புதிய வழித்தடத்துக்கு எவ்வளவு, அகல ரயில் பாதைக்கு எவ்வளவு, சிக்னலுக்கு எவ்வளவு என்று முழு விவரமும் ரயில்வே பட்ஜெட்டில் நாட்டுக்கு முன்னால் வைக்கப்பட்டு ஊடகங்கள் விவாதித்தன, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தார்கள், நாடே விவாதித்தது. 2017 பாஜக ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிச்சு. ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் கிடையாது. அதற்கு பிறகு அதுவரை ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற அன்றே பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ரயில்வேயின் அனைத்து திட்ட விவரங்களும் கொண்ட புத்தகம் அன்றைக்கே வெளியிடப்படும். 2017 வரை. 2017 ரயில்வே பட்ஜெட்டை அவங்க நிறுத்திட்டாங்க, பொது பட்ஜெட்டோடு இணைச்சிட்டாங்க. சரி, பிங்க் புக்காவது வெளியிட்டாங்கன்னா பிங்க் புக் அடுத்த நாள், ஒன்று அன்று அல்லது அடுத்த நாள் வெளியிட்டாங்க. அதில் கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்தோம், பிங்க் புக்கில் தமிழ்நாடு, குறிப்பாக தென்னக ரயில்வே எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக நாம் எல்லா விவரங்களையும் எடுத்து போட்டோம். அதுக்கு உடனே ரயில்வே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை மிகப்பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது அரசு. இந்த நிமிடம் வரை பிங்க் புக் வெளியிடப்படவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவில் எந்த ரயில்வேக்கு எந்த வழித்தடம், புதிய வழித்தடம் எவ்வளவு, பழைய வழித்தடத்துக்கான நிதி எவ்வளவு, மின்மயமாக்கல் எவ்வளவு, இரட்டை வழிப்பாதை எவ்வளவு, கவுச் இயந்திரம் வாங்குவதற்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, சிக்னல் எவ்வளவு ஒதுக்கீடு, புதிய சிக்னலுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, எந்த விவரமும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் பதில் என்ன நடந்திருக்குன்னா, ரயில்வே அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். ஒவ்வொரு ரயில்வேயினுடைய, தென்னக ரயில்வே, ஒவ்வொரு மண்டல ரயில்வேயின் பொது மேலாளர்கள் பத்திரிகைகளுக்கு செய்தி தருகிறார்கள். அதாவது ஆவணத்தை தரமாட்டாங்களாம். பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட திட்ட ஆவணம் இன்றைக்கு வரை நாட்டு மக்களுக்கு தரப்படவில்லை. ஆவணத்தை தராமலேயே நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தை நடத்தி முடிக்கிறது பாஜக அரசு. இது இந்திய வரலாற்றிலேயே இல்லாத துரோகம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயம்? நீங்கள் நல்ல திட்டங்களை போட்டிருந்தா நீங்கள் பிங்க் புக்கை இப்போ வெளியிட்டிருக்கணும். ஆவணங்களை நாட்டு மக்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். எனவே ரயில்வேயில் மிகப்பெரிய அநீதி தமிழ்நாட்டுக்கும் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கும் இழைக்கப்பட இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இப்பொழுது வரை பிங்க் புக் வெளியிடப்படவில்லை. நாளைக்கு ஒருவேளை வெளியிடப்படலாம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிறகு நாளைக்கு 11 மணி 12 மணிக்கு வெளியிட்டால் அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு அதிக நேரம் இருக்காது. பிங்க் புக்கு பல 100 பக்கம் கொண்ட அந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். நாளை இரவோடு மாலையோடு நாடாளுமன்றத்தின் விவாதம் முடிவடைகிறது. எனவே இது ஒரு திட்டமிட்ட மிகப்பெரிய மோசடியாக இதை கருதுகிறோம். அதுவும் கடந்த 2 ஆண்டுகள் ரயில்வேயில் இதுவரை இல்லாத அளவுக்கு விபத்துகள் நடந்திருக்கிறது. இதுவரை இந்திய ரயில்வேயின் வரலாற்றில் இல்லாத உயிரிழப்புகள் கடந்த 2 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய விவாதமாக கவுச் எந்திரம், பாதுகாப்பு எந்திரம் பொருத்தப்படாதது. ஒரு ஆண்டில் மட்டும் 55,000 சிக்னல்கள் பழுதடைகிறது என்று ரயில்வே புள்ளிவிவரம் சொல்கிறது. எனவே இந்த பின்னணியில் ரயில்வேயினுடைய திட்டங்களை விளக்குகிற பிங்க் புக்கை பட்ஜெட் விவாதம் முடிகிற வரை வெளியிடாத அரசு மிகப்பெரிய மோசடியை செய்கிறது, நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.